El Shaddai TV மகிழுடன் வழங்கும் தாளந்து நேரம். சென்னையில் உள்ள கிறிஸ்தவ நேயர்களின் பாட்டுத் திறனை வெளிப்படுத்தும் புத்தம் புதிய நிகழ்ச்சி. அன்பு எல் ஷடாய் டிவி நேயர்களே, மீண்டுமா இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போதும் இந்த தாளந்து நேர நிகழ்ச்சிக்கு நாம் செல்வதற்கு முன்பதாக இந்த தாளந்து நேரம் நிகழ்ச்சி என்றால் என்ன என்பதை பற்றி நான் உங்களோடு கூட கூற விரும்புகின்றேன். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியில் கர்த்தர் தாமே உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பாடல் பாடும் தாளந்தை நீங்கள் இங்கு வெளிப்படுத்தலாம். இந்த நாளிலும் கூட அநேகர் நம் மத்தியிலே வந்து பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள். தேவன் தாமே அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த தாளந்தை வெளிப்படுத்தும்படிக்கு அநேகர் இந்த நாளிலும் இந்த நிலையத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் அவர்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றார்கள், என்ன பாடல்களை பாடப்போகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போமா? அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் நம் மத்தியிலே ஒரு அருமையான சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், என்ன பாடலை பாடப்போகிறார்கள் என்பதை நாம் இப்போது கேட்கலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்க பேர் என்ன? பிரைஸ் லார்ட் பிரதர். என்னோட பேர் ரெனா டிலக்ஷினி. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? நான் படிச்சிட்டு இருக்கேன் பிரதர். படிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் +2 படிச்சிட்டு இருக்கேன். +2 படிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, இந்த நாளில் என்ன பாடலை பாட போறீங்க? இந்த நாளில் நான் ஒவ்வொரு நாட்களிலும் அப்படின்ற ஒரு சாங் பாட போறேன். ஒவ்வொரு நாட்களிலும். சரி, இந்த பாடலை யார் எழுதினது? இந்த சாங் வந்து பிரதர் ஐசக் வில்லியம் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காங்க. சரி, இந்த பாடலை நீங்க இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். இதோட வேர்சஸ் எல்லாம் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது படியாக நான் அதை பாடுறேன். அப்படிங்களா? சரி, இதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிவி ஷோஸ் இல்லைன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஒரு தடவை நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கீங்க? டிவி ஷோ பண்ணியிருக்கீங்களா? டிவி ஷோ தான். சரி, ரொம்ப சந்தோஷம். சரி நேயர்களே, இந்த நாளிலும் இந்த சகோதரி பாட போகிற பாடலை கேட்டு இவர்களோடு கூட நாமும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரியாமல்
நேயர்களே, இப்பொழுதும் மற்றொரு சகோதரி நம்மத்தில வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார், என்ன பாடலை பாடப் போகிறார்கள் என்பதை நாம் இப்போது அவர்களிடம் கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்க பேர் என்ன? பிரைஸ் லார்ட் பிரதர், என்னோட பேர் வந்து ஃப்ளோரா. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? நான் படிச்சு முடிச்சுட்டேன், ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த நாளில் என்ன பாடலை நீங்க பாட போறீங்க? நான் வந்து துதிப்பேன் உம்மை துதிப்பேன் என்ற பாடலை நான் செலக்ட் பண்ணி பாட இருக்கிறேன். சரி, இந்த பாடல் யார் பாடினது? இந்த பாட்டு வந்து பிரதர் ராபர்ட் ராய் என்கிறவர் பாடினது. அவங்க பாடியிருக்கிறாங்களா? சரி, இந்த பாடலை நீங்க பாடுறதுக்கு என்ன காரணம்? இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றும் இந்த பாட்டு வந்து ரொம்ப என்னை டச் பண்ண பாட்டு. நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கவலையில் இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே, சரி. இதற்கு முன்பதாக நீங்கள் ஏதாவது டிவியில் இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் பாடியிருக்கீங்களா? டிவி ப்ரோக்ராம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, டிவி ப்ரோக்ராம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பாட போகிறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். அன்பு நேயர்களே, இப்பொழுதும் சகோதரி அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நம்ம மத்தியில் அருமையான ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், என்ன பாடலை பாட போகிறார்கள் என்பதை நாம் இப்போது அவர்களிடம் கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? பிரைஸ் லார்ட் பிரதர், என் பேர் பிரிசில்லா. சரி, நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? நான் +1 படிக்கிறேன். +1 படிச்சுட்டு இருக்கிறீங்களா? சரி, இந்த நாளில் என்ன பாடலை பாட போகிறீங்க? நான் இயேசுவே இந்த நாத்மநேசரை பாட்டு பாடுவேன். இயேசுவே இந்த நாத்மநேசரே. சரி, இந்த பாடலை பாடினது யாருன்னு தெரியுமா? பிரதர் ரெஜினால் எழுதின பாட்டு. அவங்க எழுதி பாடியிருக்கிறாங்க இந்த பாடலில். சரி, இந்த பாடலை நீங்கள் செலக்ட் பண்ணி பாடுறதுக்கு என்ன காரணம்? அதில் வந்து டியூன் நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல வேர்ட்ஸ் இருக்கு, பிடிச்ச பாட்டு. ஓகே, உங்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான பாடல். சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் டிவியில் இந்த மாதிரி நீங்கள் பாடினது பழக்கம் உண்டா? பாடியிருக்கிறீங்களா? சரி, அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் சகோதரி அவர்கள் பாட போகிறார்கள். அவர்களோடு கூட நாமும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே இந்த நாத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். இயேசுவே இந்த நாத்மநேசரே, உம்மை நான் என்றும் உயர்த்தி பாடுவேன். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. இயேசுதான் உலகின் இரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். இயேசுதான் உலகின் இரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, என்னை பிரியாத மெய் அன்பே. இயேசுதான் உலகின் இரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். இயேசுதான் உலகின் இரட்சகர், எல்லா பாவமும் சுமந்து தீர்த்தவர். நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன் உம்மை. என்னை பிரியாத மெய் அன்பே, 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 என்னை பிரியாத மெய் அன்பே. நேயர்களே, இப்போதும் நம் மத்தியிலே மற்றொரு சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார், என்ன பாடலை பாட போகிறார்கள் என்பதை நாம் அவர்களிடம் இப்போது கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? பிரைஸ் லார்ட் பிரதர், என் பேர் நரேஷா.
சரி, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? படிச்சிட்டு இருக்கிறீங்களா? என்ன படிச்சிட்டு இருக்கிறீங்க? +2 படிச்சிட்டு இருக்கேன். +2 படிச்சிட்டு இருக்கிறீங்க. சரி, இந்த நாளில் என்ன பாடலை பாட போறீங்க? யாரை தேடுவேன் என்று பாடல பாட இருக்கேன். யாரை தேடுவேன், இது யார் எழுதின பாடல்? டேனியல் சவகர் என்று பிரதர் பாடின பாடல். அவங்க பாடியிருக்கிறாங்களா? சரி, இந்த பாடலை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம்? பிடிச்ச பாட்டு, அதில் நல்ல ஜாய்ஃபுல் அப்படின்ற வேர்ட் வந்து பிடிக்கும். சரி, இதுக்கு முன்பதாக நீங்கள் ஏதாவது டிவி ப்ரோக்ராமில் இல்லை டிவியில் இந்த மாதிரி நீங்கள் பாடினது உண்டா? ஆமாம். பாடியிருக்கிறீங்களா? சரி, நேயர்களே, இப்பொழுதும் அன்பு சகோதரி அவர்கள் பாடப் போகிறார்கள். இந்த பாடல்களை அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பு நேயர்களே, இப்போதும் நம் மத்தியிலே ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க. அவங்க யார், என்ன பாடலை பாட போகிறார்கள் என்பதை நாம் இப்போது அவர்களிடம் கேட்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? ஏஞ்சல் எப்சிபா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எம்பிஏ பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சரி, இந்த நாளில் என்ன பாடலை நீங்கள் பாட விரும்புகிறீங்க? தேவன் வருகிறார் பாடல் பாடப்போகிறேன். தேவன் வருகிறார். சரி, இந்த பாடலை எழுதினது யார்? சாரா நவ்ரோஜ். தெரியும் சிஸ்டர் சாரா நவ்ரோஜ். சரி, இந்த பாடலை நீங்கள் இந்த நாளில் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன? அதில் மீனிங் நல்லா இருக்கும். அது எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய். ஸோ அந்த மீனிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஓகே, அதில் இருக்கிற மீனிங் உங்களுக்கு பிடிச்சதுனால அந்த பாடலை பாட விரும்புகிறீங்க. சரி நேயர்களே, இந்த நாளிலும் அன்பு சகோதரி அவர்கள் இந்த பாடலை பாட போகிறார்கள். அவர்களோடு கூட நாமும் இணைந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் வருகிறார், வேகம் இறங்கி
அன்பு நேயர்களே, இந்த நாளிலும் அநேகர் நம் மத்தியிலே வந்து பாடல் பாடி தங்களுடைய தாளந்துகளை வெளிப்படுத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் அநேக பாடல் பாடும் தாளந்தை கொடுத்திருப்பார் என்றால் நீங்களும் தாராளமாக இந்த தாளந்து நேர நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இந்த தாளந்து நேர நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் 12 மணி அளவிலே எல்ஷடாய் டிவி நிலையத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். திரையிலே காண்பிக்கப்படும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு உடனே போன் செய்து உங்கள் பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டுமாய் அடுத்த தாளந்து நேர நிகழ்ச்சியில் புதிய நபர்களுடனும் புதிய பாடல்களுடனும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.